மட்டுமல்ல, அடியேன் சார்ந்திருக்கிற சென்னை எக்லிஷா சகோதர சகோதரிய அன்பின் வாழ்த்துக்கள் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு அநேக பகுதியிலிருந்து சகோதர சகோதரிகள் வந்திருக்கீங்க. முகமுகமாய் பார்ப்பதற்கு தேவன் மிகப்பெரிய ஒரு கிருபை இரக்கம் பாராட்டிருக்கார். மீண்டுமாக தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு ஹூ இஸ் பிளைண்ட், குருடன் யார் என்ற தலைப்பின் கீழாக ஆதார வசனம் ஏசாயா 42வது அதிகாரம் 19வது வசனம் ஆதாரமாக கொண்டு குருடன் யார், ஹூ இஸ் பிளைண்ட் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம இந்த ஒரு பஸ்கா நமக்கு முன்னாடி இருக்குது. அந்த ராபோஜன பந்தியில நம்ம கலந்து கொள்ள இருக்கிறோம். அருமையான ஒரு பாடம் காலையில் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு காலப்பகுதியிலிருந்து தேவனோடு நம்ம உறவு வைத்துட்டு அமைதியா இருக்கணும், நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது என்கிற ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தோம். ஏனென்றால் அதுல அந்த பந்தியில ஒரு பரிசுத்தத்தோடு தகுதியோடு நம்ம அது பங்கெடுப்பது அது ஆசீர்வாதமாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, பாருங்க, நேரத்தை நம் கருத்தில் கொண்டு நம்ம வேகமாக கடந்து செல்லலாம். நம்ம வாசிக்கலாம். ஆதார வசனம் ஏசாயா 42வது அதிகாரம் 19வது வசனம். என் தாசனே அல்லாமல் குருடன் யார், நான் அனுப்பிய தூதனே அல்லாமல் செவிடன் யார், உத்தமனே அல்லாமல் குருடன் யார், கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல் அன்னகன் யார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஏசாயா 42வது அதிகாரம் 19வது வசனம் பார்க்கும்போது இது தீர்க்க தரிசனமா இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்க பார்க்கிறோம். என் தாசனே அல்லாமல் குருடன் யார், நான் அனுப்பிய தூதனே அல்லாமல் செவிடன் யார் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று நாம் பார்க்கும்போது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். சரி, எப்படி நம்ம சொல்லலாம்? பாருங்க, இது யார் பேசுறாரு அப்படின்னா இது தீர்க்க தரிசனம், இது தேவனே பேசுறாரு. இப்போ யாராவது ஒரு தேவன் இப்ப என்ன சொல்றாருன்னா, என் தாசன், என் மை சர்வன், என்னுடைய தாசன் தான் குருடன் சொல்றார், என் தாசன் தான் செவிடன் சொல்றார். அப்படின்னா யாரை குறித்து? தன் மகனை குறித்து. இப்போ யாராவது ஒரு இந்த உலகத்துல ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா தன் பிள்ளைகளை குறித்து யாராவது சொல்லுவாங்களா? இப்படி சொல்லுவாங்களா? என் மகன் குருடன், என் மகன் செவிடன், யாராவது ஒரு அப்பா சொல்லுவாரா? எந்த ஒரு அப்பாவுமே கண்டிப்பா சொல்ல மாட்டார். அப்படின்னா அண்ட சராசரத்தையும் படைத்த நம்முடைய அப்பா அவருடைய குமாரனை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? கேள்வி கேட்கிறார். நான் அனுப்பிய தூதனே அல்லாமல் செவிடன் யார்? சரி, இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் என்று நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது? இதே நம்ம படிக்கலாம். ஏசாயா 42வது அதிகாரம் 1வது வசனம். இதுக்கு மேல இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. தேவன் சொல்லிட்டே வருவார், இந்த உலகம் எப்படி இருக்கு, இந்த உலகத்துல இருந்து ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, குருட்டு தன்மையில இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள்ல இருந்து மீட்டெடுப்பதற்காக ரட்சிப்பதற்காக கர்த்தர் இயேசு வர வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டே வருவாரு. அப்போ இந்த 42வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம இந்த ஒரு வார்த்தைகள் பார்க்கிறோம், குருடன் செவடன் அப்படின்ட்டு. ஆனா அந்த 42வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த இன்ட்ரடக்ஷன், அந்த தாசன் யாரு என்று இங்கு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி நம்ம கர்த்தர் இயேசுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்குது நிரூபிக்க முடியும் என்று நாம் பார்க்கும்போது வசனங்கள் நாம் படிக்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் நாவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். பாருங்க, இங்க சொல்லும் போது நான் ஆதரிக்கிற என் தாசன் இங்க சொல்லப்பட்டிருக்குது, இங்கே சர்வன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் ஆதரிக்கிற என் தாசன் சொல்லும் போது
இங்க முக்கியமான 2 பாயிண்ட் நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் சொல்றாரு, சொல்லப்பட்டிருக்கு அதுல. அது மட்டுமல்ல, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அப்படின்னா இங்க நமக்கு தெளிவா பார்க்கிறோம் இந்த வசனத்துல. அப்போ அவருடைய ஆத்துமாவுக்கு, தேவனுடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவர் யாரு? அப்போ யார் மேல அவருடைய ஆவியை அமர பண்ணினார் என்று நாம் பார்க்கும்போது வசனம் படிக்கலாம் பாருங்க. மேத்யூ 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போ இது எப்போ அப்படின்னா, கர்த்தர் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க என்ன கொடுக்கிறாரு? அவருக்கு பரிசுத்த ஆவியை அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன வார்த்தை வருது? என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப 42வது அதிகாரம் 1வது வசனம் என்ன இருக்கு? என் தாசன், அவர் மேல் நான் எப்படி என்ன வச்சிருக்கிறேன்? பிரியம் வைத்திருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வசனங்களை நம்ம நிரூபணம் பார்க்கலாம், கர்த்தர் இயேசு பத்தி சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். பாத்தீங்களா? அப்போ தேவன் இங்க இங்க இந்த வசனம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர் இயேசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இயேசுவுக்கு தேவன் வந்து என்னென்ன ஆவி கொடுத்துருவாரு? ஞானத்தையும், ஞானத்துக்கு அப்புறம் நீங்களும் பேசலாம். எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? ஆமா சகோதர சகோதரர்களே, அப்ப ஞானத்துக்காக, அதுக்கப்புறம் ஆலோசனைக்காக, பயபக்திக்காக, பாருங்க இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கும் போது அப்போ கர்த்தர் இயேசு குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? இங்க தெளிவா நம்ம பார்க்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், அவருக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஏசாயா 42வது அதிகாரம் 1வது வசனத்துல நான் பார்க்கும்போது, என் தாசன் சொல்லிட்டு அவர் மேல் நான் பிரியம் வைத்திருக்கிறேன், என்னுடைய ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் என்று சொல்லும் போது, இப்போ இந்த யாரை பத்தி சொல்லப்பட்டதுன்னா கர்த்தர் இயேசு பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இப்போ ஏசாயா 42வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, இங்க மேல சொல்லிட்டே வராரு. அதுக்கப்புறம் 19வது வசனத்துல தான் தேவன் பேசுறாரு, என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனே அல்லாமல் செவிடன் யார்? இப்ப பாருங்க, இது யார்? தேவனே சொல்றாரு அவருடைய குமாரனை குறித்து. அப்படின்னா இன்னும் சில வசனங்கள் நாம் பார்க்கலாம். இது பாருங்க, குருடன் செவிடன், இதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா, என்ன விளக்கம் கொடுக்கலாம்? பார்வை இருந்தும் பார்க்காதவரை போல, காது கேட்கும் ஆனா கேளாதவரை போல, இல்லையா? பார்க்க முடியும், பார்வை இல்லாதவரை போல. சோ இந்த தன்மை தான் குருடு செவிடு. இன்னொரு வசனம் கூட நாம் படிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் தம்முடைய வாயை திறவாம இருந்தார். அப்படின்னா வாய் இருந்தும் ஓமை. 42:19 பாக்குறோம், குருடன் செவிடன் சொல்லப்பட்டிருக்குது. 53வது அதிகாரத்துல வாய் இருந்தும் பேசாம இருந்தார், ஓமையினா இருந்தார். இப்படி யாராவது ஒரு அப்பா சொல்லுவாரா? எந்த ஒரு அப்பா இந்த உலகத்தில் சொல்லுவாரா, என் மகன் வந்து குருடன் செவிடன் அவர் ஊமையன் அப்படி சொல்லுவாருன்னா? கண்டிப்பா சொல்ல மாட்டார். அப்படின்னா
தேவன் அவருடைய குமாரனை குறித்து சொல்லி இருக்கிறார் அப்படின்னா எதுக்காக, எந்தெந்த விஷயத்துல அவர் வந்து குருடனா இருந்தாரு, கர்த்தர் இயேசு இந்த பூமியில் வரும்போது எந்தெந்த காரியங்களுக்கு அவர் செவிடனா இருந்தாரு, எந்தெந்த காரியங்களுக்காக அவர் பேசாம ஊமையா இருந்தாரு என்று நாம் பார்க்கும்போது இந்த காலப்பகுதியில் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தர் சொல்லியிருக்கார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லியிருக்கார். அந்த பந்தியில நம்ம என்ன பண்ண போறோம், கை வைத்து அந்த அப்பம் திராட்சை ரசம் நம்ம பங்கெடுக்க போறோம் அப்படின்னா, அப்போ எதை நம்ம நினைவு கூறணும், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம நினைவு கூறணும் அப்படின்னா, கர்த்தர் எந்தெந்த வகையில் அவர் குருடனும் செவடனும் அவர் இருந்தாரு என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம், நேரத்தை கருத்தில் கொண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம் பார்க்கும்போது எந்தெந்த காரியத்துல அவர் குருடனா இருந்தார், என் தாசனே அல்லாமல் குருடன் யார் அப்படின்னா எந்தெந்த காரியங்கள்ல என்று பார்க்கும்போது ரீஃபரன்ஸ் 3176ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராது, உங்களுக்கு பவர் பாயிண்ட் வராது. ரீஃபரன்ஸ் சொல்லும்போது அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவர் வந்து 30 வயசுல ஞான செத்து 3.5 வருஷ ஊழியங்கள் ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்புகள் மத்தியில தேவனுடைய ஊழியங்களை அவர் செஞ்சாரு. ஸோ அப்படி வரும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் நிறைய குறிக்கோள்கள் இருக்கு. இந்த உலக ஜனங்கள்ல உலகத்துல வாழக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நிறைய நோக்கங்கள் இருக்கு, குறிக்கோள்கள் இருக்குது, உரிமைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு வாழக்கூடிய எல்லா விதமான உரிமைகளும், இந்த மாம்சத்துக்கு தேவையான உரிமைகளும் அந்த மனுஷனுக்கு இருக்கு இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க சொல்லப்பட்டிருக்குது கர்த்தர் இயேசு எந்த வகையில இந்த பூமிக்கு வரும்போது அவர் பார்வை இருந்தும் அவர் குருடனா இருந்தாரு என்று நாம் பார்க்கும்போது இங்க சொல்றாரு, எர்த்லி ஆம்பிஷன், குறிக்கோள்கள், நோக்கங்கள், உரிமைகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், இதுக்கு எல்லா உலக ஆசீர்வாதங்களுக்கு எல்லாத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. இந்த பூமியில் மத்தியில இந்த ஜனங்கள் ஒரு ஜீவனுக்கு ஏற்ற அந்த உரிமைகள் இருக்குது, ஆனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதன் மத்தியில கர்த்தர் இயேசு வந்தாரு. அவருக்கும் உரிமை இருந்துச்சா இல்லைங்களா? இந்த பூமியில அவர் மனுஷனா வந்த போது அவருக்கு இந்த பூமியில என்னெல்லாம் இருக்கோ வாழக்கூடிய எல்லா விருப்பங்கள், ஆசைகள், எல்லா உரிமைகளும் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே பார்த்தாரு. எல்லா ஜனங்களும் குறிக்கோள்கள், நோக்கங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர் பார்த்தாரு. எல்லாமே பார்த்து என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தன் கண்களை அவர் மூடிக்கொண்டார் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பார்த்தாரு, ஆனா பார்க்காதவரை போல கண்களை மூடிக்கொண்டாருன்னா இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக கண்களை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாருன்னா புறக்கணித்தார். உலகத்தின் ஆசீர்வாதங்கள், நோக்கங்கள், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணாருன்னா அவரு புறக்கணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே ரீஃபரன்ஸ் 3176ல நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இது இந்த குருட்டுத்தன்மை இந்த பூமியிலிருந்து கர்த்தர் இயேசு இது போல சூழல் அவர் ஜெபிக்கும் போது இந்த குருட்டுத்தன்மை பிதாவைய தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் என்று சொல்றது. இந்த குருட்டுத்தன்மையை யெகோவா தேவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வண்ணமா இருந்தது. பாருங்க சகோதர சகோதரி, அதனாலதான் தேவன் சொல்றார், என் தாசனே அல்லாமல் குருடன் யார் என்று சொல்றார் சகோதர சகோதரிகளை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கும் போது அவருக்கு அநேக காரியங்களை அநேக காரியங்கள் நேர்ந்தது. ஏன்னா அவருக்கு அந்த 3.5 வருஷ ஊழியங்கள் என்று பார்க்கும்போது, ஆனா அவருக்கு அந்த சொந்த ஜனங்கள் மூலியமாவே என்ன இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் இருந்தது. அவர் இந்த பூமியில வரும்போது எல்லாத்தையும் பார்க்கறாரு, எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது, பார்வை இருந்தும் பார்க்காதவரை போல அதை நிராகரிக்கிறாரு. ஆனா 2வது பாயிண்ட் நாம் பார்க்கும்போது இந்த பூமியில அவர் வந்திருந்த போது அந்த 3.5 வருஷ ஊழியத்துல பார்த்தோம் இல்லைங்களா, ரொம்ப கடுமையான ஒரு சூழல்ல கடந்து போனாரு. அப்படின்னா எந்தெந்த வகையில அவரு செவிடனா இருந்தாரு, எந்தெந்த வகையில அவரு ஊமையனா இருந்தாரு, பேசாதவரா எந்தெந்த காரியத்துக்கு
இருந்தாரு என்று இங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ரெண்டாவது பாயிண்ட் நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பாருங்க, இங்க கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்துல சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் ஒரு தரம் பாடுபட்டார். அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கு, ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா அநியாயமா இருக்கிறாங்க, அநீதி செய்யறாங்க. இந்த ஜனங்களுக்காக நீதி உள்ளவரா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தம் ஜீவனை பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு தரம் பாடுபட்டார் என்று நாம் பார்க்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷ ஊழியத்துல அந்த ஜனங்கள், சொந்த ஜனங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா எதிர்த்தாங்க, நிராகரிச்சாங்க. அது மட்டுமல்ல, கர்த்தர் இயேசு அந்த கடைசி தருவாயில இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பெரிய அளவுல அவருக்கு கஷ்டங்கள் இருந்தது. என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த காலப்பகுதி, அந்த கடைசி காலப்பகுதி கர்த்தருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப கடுமையா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி சூழல் கடந்து போச்சு. ஏன் அப்படின்னா தேவன் சாத்தானுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் அனுமதி கொடுத்த ஒரு காலப்பகுதி அது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு சொல்லும்போது, தேவாலயத்தில் இருக்கும்போது என்ன நீங்க என்ன பண்ணல, கை நீட்டவில்லை, இதோ உங்கள் வேலை வந்திருக்குது, அது அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது சொன்னார். அப்படின்னா அந்த அந்தகாரத்தின் அதிகாரம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ வசனங்கள்ல ஒவ்வொரு பாசோரையும் நம்ம படிக்கிறோம். அந்த அந்தகாரத்தின் அதிகாரத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி சூழல்ல கர்த்தர் இயேசு எப்படி இருந்தார்? நியாயமான விஷயங்கள் இருக்குது, ஆனா அநியாயமான விஷயங்கள் இருக்குது. சோ அவரை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த சூழல்ல எப்படி வந்தாரு, எப்படி இருந்தாரு? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவரா, பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாடுபடும் போது கர்த்தர் என்ன மாதிரி சூழல்ல அவர் காணப்பட்டாரு என்று நாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய வசன பகுதிகள் நமக்கு தெரியும். என்னன்னா அப்படின்னா அந்த சொந்த ஜனங்கள் நிராகரிப்பு, எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர் இயேசுவே அங்க பிடிச்சிட்டு அந்த கடைசி தருவாயில பிடிச்சிட்டு அந்த 6 கட்ட விசாரணைகள் எப்படி இருந்தது அப்படின்னா எந்த ஒரு நீதியுமே இல்லை, நீதியே இல்லாத ஒரு சூழல் அங்க இருந்தது நாம் பார்க்கிறோம். அப்ப அது மட்டும் இல்ல, அந்த விசாரணையில என்ன இருந்தது அப்படின்னா பொய் சாட்சி சொன்னாங்க, குற்றம் சாட்டினாங்க, தேவ தூஷணம் சொன்னார். சோ இதெல்லாம் வசன பகுதிகளில் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம், பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? அப்போ ஒரு பொய் சாட்சி சொல்லும் போது கர்த்தர் எங்கேயாவது வாய் திறந்து நான் இது செய்யலன்னு சொன்னாரா? எங்கேயாவது இல்லையா? பொய் சாட்சி குற்றம் சொல்லும் போது எங்க பேசினாரு அப்படின்னா தேவ தூஷணம் சொல்றா இல்லைங்களா? ஏன் அப்படின்னா சோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஏன்னா தேவனுடைய ஒளி செய்வதற்காக அவருடைய தாசனா இந்த உலகத்தில் வந்தாரு. ஆனா தேவ தூஷணம் சொன்னான், அதுக்காக இவரை சிலுவையில் போடுறான் அப்படின்ட்டு. சோ இது இப்படிதான் நான் கடந்து போனோமா? அதனால கர்த்தர் இயேசு கேட்டாரு, பிதாவே முக சித்தமான அந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே அப்படின்னு சொல்லி கேட்டார். மற்ற எதுக்காக அவர் வாயை துறக்கவில்லை? பொய் சாட்சி சொல்றாங்க, நிராகரிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க, நிந்தை வார்த்தைகள் பேசுறாங்க, தூஷணமான வார்த்தைகள் பேசுறாங்க. இந்த நேரத்துல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா கேக்குது, பேசுறது கேக்குது. அவரை நிந்திக்கிறாங்க, தூஷண வார்த்தைகள் பேசுறாங்க, நிந்தன வார்த்தைகள் பேசுறாங்க இல்லையா? அந்த வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயங்கள் தான். இது எல்லாமே அவர் காதார என்ன பண்றாரு, கேட்கிறாரு. கேட்டு கேளாதவரை போல எப்படி இருந்தாருங்க, ஒரு செவடனை போல அவரு இருந்தாரு என்று நாம் பார்க்கணும். அப்ப அவர் செவடனை போல அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்குது, என் தாசனே அல்லாமல் செவடன் யார் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில என்னுடைய மகன் எப்படி இருப்பாரு அப்படின்னா அவர் செவடனை போல இருப்பாரு. அவர் போராட மாட்டாரு. ஒரு பொய் சாட்சி சொல்றாங்க அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ண மாட்டாரு, போராட மாட்டாரு. காது இருந்தும் அவர் கேளாதவரை போல இருப்பார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கும் போது
அதனாலதான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருங்க, எல்லா அநியாயத்தையும் என்ன பண்றாரு, அவர் சகித்தார். அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் அவர் பாடுபட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தரை என்ன பண்றாங்க அப்படின்னா கன்னத்துல அறையிறாங்க. அறையும் போது யார் இது செய்யறாங்க அப்படின்னா அவரால் படிக்கப்பட்ட ஜனங்கள் செய்யறாங்க இல்லையா? வலி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அந்த இடத்துல கேட்டார் இல்லையா, நான் ஏதாவது தகாதது என்ன செஞ்சேன் அப்படின்னு. எந்த குறை தப்பே இல்லை. அதனாலதான் அங்க சொன்னாரு, ஜனங்களுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா, சொன்னாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு சகோதர சகோதரி. அது மட்டும் இல்ல, முகத்துல துப்புறாங்க அப்படின்னா, சோ இது எக்ஸ்ட்ரீம். ஒரு மனுஷனுக்கு எது நேரிட கூடாதோ அதெல்லாம் நேரிடுது அப்படின்னா, முகத்துல துப்புறதுன்றது என்பது அது சாதாரண ஒரு பார்வை கிடையாது. அப்படின்னா இந்த முகத்துக்கே ஒரு ஸ்பெஷல் இருக்கா இல்லைங்களா? சொல்லலாம். என்ன சொல்லலாம்? தேவனுடைய 4 குணலட்சணங்கள்ல ஒரு குணலட்சணம் என்னங்க? மனுஷ முகம். அது எது வெளிப்படுத்துது? அன்பு. பாருங்க, இந்த முகம் பார்க்கும்போது மனுஷ முகம் நம்ம அடையாளம் தான் இருந்தாலும், ஒருத்தர் பார்த்து பேசும்போது, ஒரு முகத்தை பார்த்து ஒருத்தர் பேசும்போது, ஒரு திருமண காரியங்கள் அது சம்பந்தப்பட்டு பேசும்போதோ, ஒரு அன்பின் வெளிப்பாடு இருதயத்தில் இருந்தாலும் அது எக்ஸ்பிரஷன் எதில் தான் காட்டுறோம்? கிரியில இல்லையா, பேசல இல்லையா? பாருங்க, ஒரு உச்சகட்டமா ஒரு அன்பின் வெளிப்பாடு காட்டலாம் இல்லைங்களா ஒரு முகத்துல. ஆனா இது எக்ஸ்ட்ரீமா, இது ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒருத்தரை அவமானப்படுத்தணும் அப்படின்னா, அவமானத்தின் உச்சகட்டம் எங்க? அதான் முகத்துல துப்பும் போது கர்த்தர் அவரு நீதி உள்ளவரா அநீதி செய்யறாங்க, அவங்களுக்காக அவர் எது சகிக்கிறாரு அப்படின்னா அவங்க செய்த. பாருங்க, இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, உலகத்துல எல்லா சாத்தானால குருடாக்கப்பட்ட ஜனங்கள், சுசேஷத்தின் ஒளி அவங்க அவங்களுக்கு போகாத படிக்கு மனக்கண்களை சாத்தான் குருடாக்கி வச்சிருக்கிறான். அந்த குருடாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் கர்த்தர் இயேசு தெளிவா இருக்கிறாரு. ஆனா இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கர்த்தர் சகித்து கொண்டு ஒரு எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் குருடனை போல செவிடனை போல அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ தலையில கொட்டுறாங்க, அது மட்டும் இல்ல தாடியை பிடிச்சு இழுக்கிறாங்க. அப்படியெல்லாம் வலி வருமா வராதா? சரி, நமக்கு ஒரு முள்ளு குத்தும் போதே எப்படி இருக்கும், ஒரு வலி வரும் இல்லையா? பாருங்க, ஒரு தாடியை பிடிச்சி பாருங்க, எப்படி ரொம்ப சாப்பிட்டா இழுத்திருப்பாங்களா தாடியை பிடிச்சி அப்படின்னா, நம்ம வசனம் பார்த்தோம், இதோ உங்கள் வேலையும் அது அந்த காரத்தின் அதிகாரமா இருக்கிறது என்று சொல்லும் போது, அப்ப அந்த சாத்தானும் விழுந்து போன தூதர்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்கும் பாருங்க. தேவன் அனுமதிச்சார் அந்த காலப்பகுதி. அப்படின்னா வலி இருந்திருக்கும். அடிச்சாங்க, கொட்டுறாங்க. வாய் திறந்தாரா? வாயை திறக்கவில்லை. வாயை திறக்காத ஓமையின போல அவர் இருந்தாரு என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நிறைய விஷயங்கள் நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, சாட்டையால அடித்தார்கள். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் வசனங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படின்னா சாட்டையில அடிக்கும் போது அந்த சாட்டை அடி எப்படி இருக்கும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அடிச்சு எப்படி எடுக்கும்போது அந்த எலும்புகள் நிறைந்த அந்த ஒரு சாட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பிளஸ் பிச்சு எடுத்துட்டு வரும். என்ன மாதிரியான ஒரு வலி இருந்திருக்கும் பாருங்க சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம நிறைய அந்த வசன பகுதிகளுக்கு படிக்கிறோம். ஏசாயா 52வது அதிகாரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசாயால நிறைய வசனங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அதுல என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அவர் சரீரம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது, உருக்குலைந்தது இருந்தது, அவருக்கு ஒரு உருவம் இருந்தது. ஆனா அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு முக தோற்றமே என்ன ஆயிடுச்சு, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. பாத்தீங்களா, உருக்குலைந்து இருந்தது. சோ இந்த மாதிரி சூழல் யார் போயிட்டாருன்னா கர்த்தர் இயேசு போயிட்டாரு. எவ்வளோ அநியாயங்கள் நடந்து ஏன் அவர் பேசல? ஏன் அவரு கண்ணு இருந்தும் அது பார்த்து, அது காது இருந்தும் கேட்டு ஏன் அவரு கேட்கல? அதுக்காக ஏன் போராடல அப்படின்னா, எங்க அப்பா சொல்லி இருக்கிறார். ஏன்னா வேத வசனங்கள் தேவனுடைய சிந்தை குறித்து கர்த்தர் இயேசு அறிந்திருந்தாரு. எங்க அப்பா என்ன குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்க இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன்.
பார்த்தாலும் பார்க்காதற போல, கேட்டாலும் கேளாதற போல நான் கடந்து போக வேண்டும் என்ற அந்த ஒரு விழிப்பு அவர் கர்த்தருக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அவரை அவமானப்படுத்தினாங்க, அநீதியான தீர்ப்பு, சிலுவையில அவர் என்ன பண்ணாங்க, போட்டாங்க. அந்த கடைசி தருவாய் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பலகீனப்பட்டிருந்தார் இல்லைங்களா? அவருக்கு தேவன் கிட்ட இருந்து அந்த பலத்தை வாங்கி 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 என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்க என்ன பண்ணாரு, அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சார் இல்லைங்களா? அப்போ அந்த பலனை வந்து என்ன பண்ணாரு, பலத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய வியாதியை தன் மேல சுமந்து கொண்டு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்து சொஸ்தப்படுத்தினாரு. அநேகரோட பாவத்தை தாமே சுமந்து இல்லைங்களா, பாக்குறோம் இல்லைங்களா? சோ அப்படி அவருக்கு தேவன் கிட்ட இருந்து அந்த பலத்தை வாங்கி வாங்கி பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கும் போது அளவில்லாமல் கொடுத்தார் இல்லைங்களா? தேவன் கொடுத்த அந்த ஒரு ஆவியை வாங்கி அந்த பலத்தை இழந்துட்டே வந்தார். அவர் பலத்தை இழந்துட்டு பலகீனங்களை வந்து தாங்கிட்டே வந்தார். அப்படி இருக்கும்போது கடைசி தருவாயில் எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் ஒன்றும் சாப்பிடாதவரா, அந்த அந்த விசாரணையின் போது அவர் எப்படி இருந்தார்னா, ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில சரீர அளவுல என்ன பட்டிருந்தார்னா பலகீனப்பட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது கூட அவரை நிந்திக்கிற விஷயங்களா இருந்தாலும், அவரை பொய் சாட்சி சொல்லக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அதுக்காக என்ன பண்ணல, போராடல. அவரு பேச இருந்தும் பேசல. ஏன்னா பிலாத்து கேட்கிறா இல்லைங்களா, இவர்கிட்ட எந்த குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீ பேசுறது இல்லையா, பேச மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, உன்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்குது, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாருங்க, அங்க எவ்வளவு தைரியமா பேசுறாரு கர்த்தர் இயேசு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நாமளா இருந்தா என்ன செய்வோம்? கர்த்தர் இயேசு தைரியமா பேசுறாரு. என் பிதாவின் இடத்துல இருந்து ஒரு அதிகாரம் வரல அப்படின்னா என்கிட்ட ஒண்ணும் இல்ல, இதுக்கு ஒரு தைரியம் வேணும், கர்த்தருக்கு இருந்தது. பாருங்க, அந்த மாதிரி சூழல்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, உங்களை விடுவிக்கிறேன் சொல்லு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். கர்த்தர் இயேசு வாயை அவர் திறக்கவில்லை. அந்த வசனங்கள் அப்படிதான் இருக்குது. ஏன் நீ வாய் திறந்து பேச மாட்டிருக்க அப்படின்னா, பிலாத்து கேட்கும்போது அவர் வாயை அவர் திறக்கவில்லை. அப்படின்னா இப்படியெல்லாம் கடந்து போக வேண்டியதா இருக்குது. எங்களுடைய அப்பா வேதத்துல என்ன பண்ணியிருக்காரு, என்னை பத்தி தீர்க்கதரிசனங்கள் இருக்குது, நிறைவேறணும் அப்படின்னா நான் இப்படியாக கடந்து போக வேண்டியது இருக்குது என்பதற்காக தான் அவர் பார்வை இருந்தும் பார்க்காதவர் போல, கேட்டும் கேளாதவரை போல, பேச இருந்தும் பேசாதவரை போல நீதிக்காக அவர் என்ன பண்ணல, அவரு போராடவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். கடைசியில சிலுவையில் அங்க போடும்போது, அங்க சகோதரர் ரசல் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றா, அந்த கடைசி அந்த அந்த கை கால்ல ஆணிகள் அடிக்கிறாங்க இல்லைங்களா, ஆணிகள் அடிக்கும் போது, ஆணிகள் அடிச்சுட்டு அந்த ஒரு குழி இருக்கு இல்லைங்களா, சிலுவையை என்ன பண்ணுவாங்க, அந்த குழியில் இறக்குவாங்க. அப்படி இறக்கும் போது அந்த மரம் வந்து அந்த குழியில் இறங்கும் போது அந்த பாடி என்ன ஆகும், சேக்கை கீழே இறங்கும் இல்லைங்களா. அது சகோதரர் சொல்லும் போது அவருக்கு இருந்த வலிகளிலேயே அதிகமான வலி எப்பதான் இருந்தது அப்படின்னா, அந்த கல்வாரி அந்த மரத்துல இருந்து அந்த குழியில இறக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வலி அவருக்கு வந்திருக்கும் என்று சொல்றார். சோ அந்த மாதிரி சூழல்ல கூட அதுக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னா மற்றவர்களை குறித்து தான் யோசிச்சிட்டே இருந்தாரு, மற்றவங்களுடைய நலனை குறித்து தான் பேசிட்டே இருந்தார். யோவானை குறித்தும் மரியாள் சொல்றா இல்லைங்களா. சோ அதுக்கப்புறம் அந்த வலியின் மத்தியில கூட மற்றவங்களுடைய நலனை குறித்து தான் என்ன பண்ணாரு, அவரு யோசிச்சாரு, தவிர தன்னை குறித்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கு குறித்து என்ன பண்ணல அப்படின்னா அவர் போராடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த பூமியில வரும்போது எந்தெந்த காரியங்களுக்காக அவர் குருடனா இருந்தாரு பார்க்கும்போது, வேர்ல்ட்லி ஆம்பிஷன், உலகத்துல இருக்கிற உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்கள், குறிக்கோள்கள், நோக்கத்துக்காக அவர் குருடனா இருந்தாரு. எந்தெந்த காரியங்களுக்காக அவர் செவடனா இருந்தார் அப்படின்னா, அநீதியான தீர்ப்பு, தூஷண வார்த்தைகள், நிந்தை வார்த்தைகள் பேசும்போது கேட்கிறாரு, கேளாதவரை போல. அநீதியான தீர்ப்புகள் இருக்குது, பொய் சாட்சி சொல்றாங்க, ஆனா இவர் பேச முடியும், ஆனா கேட்கிறாரு கேளாதவரை போல. அதுக்காக பேச முடியும், பாருங்க இதை நான் செய்யல நிரூபிக்க முடியும். பிலாத்து கேட்கிறாரு, அவர் வாயை அவர் திறக்கவில்லை. ஏனென்றால் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட காரியங்கள், அதுக்காக தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னா பொறுமையாக அங்க இருந்தாரு. பொறுமையாக இருந்து ஒவ்வொரு சூழலும் அவர் என்ன பண்ணாருன்னா கடந்து போனாரு. எல்லாத்தையும் மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாவற்றையும் சகிச்சாரு. இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில
இந்த மாம்சீக ஜீவிக்கிற உரிமைகள் எல்லாமே இருக்குது, சுவாதீனங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து அவர் விட்டு கொடுத்தாரு, பலியாக்குனாரு. தேவன் சித்தத்தை அறிந்து தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுமே அவர் பேசாமலும், எந்த காரியத்துக்காக பேசணுமோ அதை தான் பேசினார். எந்த காரியத்தை பேசக்கூடாதோ பேசாமல் இருந்தார். ரொம்ப கிளியரா இருந்தார் சகோதர சகோதரி. ஸோ அந்த மாதிரி சூழல்ல இருந்துதான் தம் ஜீவனே அவர் என்ன பண்ணாருன்னா அவரு விட்டாரு கல்வாரி சிலுவையில என்று நாம் பார்க்கிறோம். சரி, இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை விடும்போது அவர் எப்படி மரிச்சார்? வசனம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. பாருங்க, இங்க சொல்லப்பட்டது அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. இங்க சொல்லப்பட்டது அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னா நம்ம எப்படி என்ன கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும்? அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? நீங்க போய் மரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தேவன் சொன்னாரா? நீ கட்டாயமா மரிச்சே ஆகணும்னு சொன்னாரா? இல்ல. ஏசாயால சொல்றாருல, யார் போவார்னு சொல்லும் போது அடியேன் நான் போறேன், வாலண்டரியா வர்றார். எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு, மரிச்சாரு கல்வாரி சிலுவையில் அப்படின்னா அக்கிரமக்காரருக்காக இல்லையா, ஜனங்களுக்காக அவர் மரிச்சார். அப்படின்னா அவர் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாலண்டரியா அவர் வரார். அவரு மரிப்பதற்கு அவரா என்ன பண்றாரு? முன் வராரு. அப்படின்னா இது யாராவது செய்வாங்களா? பாருங்க, எனக்கு தீமை செய்யறாங்க, எனக்கு அநியாயம் செய்யறாங்க, எனக்கு அக்கிரமம் செய்யறாங்க, ஆனா அவங்களுக்காக நான் என்ன பண்றேன்? நான் மரிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் வந்திருக்கிறார். அப்படின்னா இது யாராவது செய்வாங்களா இந்த உலகத்துல? இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு அது பைத்தியமாக தோன்றும். ஆனா கர்த்தர் இயேசு இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. அப்படின்னா வாலண்டரியா அவர் வந்திருக்காரு. மரிப்பதற்கு அவர் முன் வந்திருக்கிறார். அப்படின்னா வாலண்டரியா ஒருத்தர் வந்து நான் வந்து சாகர அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? வாலண்டரியா ஒருத்தர் நான் செத்து போயிடுறேன், நான் சாகுறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் வாலண்டரியா வராரு அப்படின்னா அதுக்கு என்ன பெயர்? தற்கொலை. கரெக்டுங்களா? சரி, தற்கொலை அப்படின்னா தற்கொலைக்கு டெபினேஷன் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்கன்னா என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? எல்லாரும் அமைதியாவே இருக்கிறீங்க, என்ன சொல்லலாம்? அப்படின்னா பாருங்க, மரிப்பதற்கு தானே முன் வருவது. கர்த்தர் இயேசு வந்தாரா இல்லைங்களா? ஆமா. தெரிந்தே தன் ஜீவனை மாய்த்து கொள்வது. நான் சாக போறேன் தெரிந்தே அவர் என்ன பண்றது? வருவது. தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது. அப்படின்னா இப்போ கேக்குறாங்க என்னன்னா டெபினேஷன் ஃபார் சூசைட். இங்க சகோதரர்கிட்ட சூசைட் பண்ணுவது, தற்கொலை செய்வது குற்றமா என்று கேக்குறாங்க. தற்கொலை செய்து கொள்வது, தற்கொலை குறித்து நீங்க தெளிவுபடுத்துங்க, குற்றமான்னு சொல்லும்போது சகோதரர் சொல்றாரு. அப்படின்னா இங்க சொல்றாரு, பிதாவாகிய தேவன் சகல ஜீவன்களுக்கெல்லாம் ஊற்றும் காரணரா இருக்கிறார். காலைல கூட சகோதரர் எடுத்தார் அந்த பூக்கள் இல்லையா, எல்லாமே வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் ஜீவன் இருக்கா இல்லையா? ஒரு செடி கொடி கூட உயிரோடு இருக்குது இல்லைங்களா, ஜீவனோடு இருக்கு இல்லையா? தேவன் பாதுகாக்கிறார் இல்லையா சூரிய வெளிச்சத்தை கொடுத்து? பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது சகல ஜீவன்களுக்கெல்லாம் ஊற்றும் காரணரா இருக்கிறாரு பிதாவாகிய தேவன். அண்ட சராசரத்தையும் எல்லா ஜீவன்களையும் யார்தான் அதுக்கு ஊற்றும் காரணர்? கர்த்தர் இயேசுவை கொண்டவர் சிருஷ்டி பண்ணி இருந்தாலும் சகல ஜீவன்களுக்கெல்லாம் யாரும் காரணமா இருக்காங்கன்னா ஊற்றும் காரணரா தேவன் தான் இருக்கிறார். சின்ன சின்ன ஒரு ஜீவன்களையும் தேவன் என்ன பண்றாரு? நடத்துறாரு. இன்னைக்கு ஒரு எறும்பு இருக்குது, எறும்பு பாருங்க, அதுக்கு எறும்பு உலகம் இருக்குது, ஒவ்வொரு ஜீவராசிகள் இருக்கு, அதுக்கான சில உலகங்கள் இருக்கா இல்லைங்களா? ஆமா இருக்குது. இப்ப பாருங்க, நம்ம பேசிட்டே இருப்போம், ஒரு எறும்பு கட்சித்துனா அது என்ன பண்ணுவோம்? அது ஒரு பொருட்டாவே நினைக்காம அது தட்டி நசுக்கி என்ன பண்ணுவோம்?
போட்டுருவோம். ஆனா அது ஒரு ஜீவன் இருக்குது, அதுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அது ஒரு உலகம் இருக்குது, அதுக்கு ஒரு சரீரம் இருக்குது, அதுக்கு ஒரு சுவாசம் இருக்குது, அதுக்கு ஒரு சரீரம் இருக்குது. அதையும் தேவன் என்ன பண்றாரு? நடத்துறாரு. அதை சொல்றார், பிதா சகல ஜீவன்களுக்கெல்லாம் போற்றும் காரணரா இருக்கிறார் என்று சொல்லிட்டு சகல ஜீவன்களையும் தேவன் பாதுகாக்கிறார். பாத்தீங்களா? நம்ம சாதாரணமா ஒண்ணு சாகடிச்சிடுவோம். காரணம் இல்லாம எதையுமே நம்ம செய்யக்கூடாது. கண்டிப்பா தேவன் தான் எல்லாத்துக்கும் காரணரா இருக்கிறாரு. சகல ஜீவராசிகளும் ஜீவன்களுக்கெல்லாம் அவர் பாதுகாக்கிறாரு தேவன். இது சொல்லிட்டு சொல்றாரு, தற்கொலை செய்து கொள்வது முட்டாள்தனமான காரியம். சொல்றார், தற்கொலை செய்வது முட்டாள்தனமான காரியம், தற்கொலை செய்து கொள்வது என்பது கடும் குற்றம் சொல்லப்பட்டது. சரி, இங்க சொல்றாரு, தற்கொலை செய்து கொள்வது முட்டாள்தனமான காரியம், அது கடும் குற்றம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? தானாதானே முன் வந்தாரு மரிப்பதற்கு. யாராய் கட்டாயப்படுத்தினாங்களா? நானே இந்த ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன், செத்துறேன் அப்படின்னு தானே வந்தாரு. அப்படின்னா இது இந்த சூசைட் ரெண்டு வகையை நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா பாருங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க, எப்படி சூசைட் பண்ணிப்பாங்க, தற்கொலை செய்துக்கிறாங்க இல்லையா, தன்னைத்தானே கொலை செய்து கொள்றாங்க. நான் செத்துறேன் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சில ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம். சோ பாருங்க, ஒரு அன்பு கிடைக்கக்கூடிய இடத்துல அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், இந்த உலகத்துல இருக்கா இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்றாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மன அழுத்தம். சோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத போது ஒரு மன அழுத்தம் வருது பாருங்க. அப்ப மன அழுத்த நிமித்தம் என்ன பண்றாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, இன்னும் சில பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களை அதுல நிக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசியா நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. சோ சில ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள், சோ இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத போது, சில ஏமாற்றங்களும் மன அழுத்தங்கள் வரும்போது என்ன பண்றாங்க, தன் ஜீவனை மாய்த்து கொள்கிறார்கள், சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு வகை. இதே ஒரு ராணுவ வீரன், இந்த ஒரு ராணுவ வீரன் என்ன பண்றாங்க, மிலிட்டரி எல்லாம் போறாங்க இல்லைங்களா, போகும்போது எதுக்காக போறாரு அப்படின்னா அவர் தெரிஞ்சே போகிறாரு, நான் ராணுவத்துக்கு சேர போறேன். இந்த உலகத்தில் என்ன பண்ணணும், இந்த கண்டிப்பா யுத்தங்கள் நடக்கும், இந்த நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் யுத்தங்கள் நடக்கும் போது அவங்க கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது அது நான் சாகறதுக்கு கூட என்ன இருக்குங்க, தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மரணம், நான் மரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு துணிஞ்சு எங்க போறாங்க அப்படின்னா ஆர்மி போறாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய நாட்டை என்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பா இருக்க வேண்டும், சேஃபா இருக்க வேண்டும் என்றா நான் என் ஜீவனை என்ன பண்றேன், என் நாட்டுக்காக கொடுக்குறேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல வீட்டுக்கு ஒருத்தர் போடாங்களா இல்லைங்களா, ஆமா ஆரம்ப காலத்துல இருக்கு, நாட்டுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் போடாங்க இல்லைங்களா. சோ இப்ப அந்த யுத்தத்துல போயிட்டு ஒரு ராணுவ வீரன் பாருங்க, அடுத்த நாட்டுக்காரர் ஷூட் பண்ணி இவர் செத்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், இவர் தெரிஞ்சேதான் போறாரு, அவர் சாகிறது அவருக்கு தெரியும். பாருங்க, அவர் ஷூட் பண்றாங்க, இவங்களும் ஷூட் பண்றாங்க, அவங்க ஷூட் பண்ணா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவர் நிக்கிறாரு அப்படின்னா செத்து போயிட்டாருன்னா இதை எப்படி பார்ப்பாங்க? இந்த ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா சகோதர பாருங்க, ஒருத்தர் ஒரு ஏமாற்றங்கள், மன அழுத்தம், ஒரு தாங்க முடியாத ஒரு சூழல்ல அவரை செத்து போயிட்டாருன்னா அதுதான் முட்டாள்தனமான காரியம். ஏன்னா அதில் நிக்க முடியல அவர், அது அவருக்கும் நஷ்டம், ஜீவனை இழந்து போயிடுறாரு. தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் செய்ய முடியாது, கஷ்டப்படுவாங்க, தனக்கும் நஷ்டம், தன் குடும்பத்துக்கும் நஷ்டம். அப்படின்னா இங்க ஒரு ராணுவ வீரன் அவர் இந்த நாட்டுக்காக அவர் மரிக்கிறாரு, நாட்டு மக்கள் பாதுகாக்கிறதுக்காக மரிக்கிறாரு அப்படின்னா இந்த மரணத்தை என்ன சொல்லுவான் பாருங்க, என்ன ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டாரு, ஒரு நாட்டுக்காக போயிட்டு ஒரு ஜீவனே கொடுத்துறாரு அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. சோ பாருங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மரண நாளே சரி அவருக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சலீட் என்ன பண்ணுவாங்க, அப்ப கௌரவிக்க கூடியவர்களா இருப்பாங்க. அப்படின்னா அந்த நாட்டுக்காக அவரு ஒரு தியாக மரணம் என்ன பண்ணிருக்க, என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிஞ்சே நான் சாகுறேன் அப்படின்னு போயிருக்காரு சூசைட் பண்ணி இல்லையா. இப்ப இந்த ரெண்டு வகைகள் இருக்கு.
அப்போ பாருங்க, இது தியாக மரணம் சொல்றேன் இல்லையா? தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள். நமக்கு ஆகஸ்ட் 15 என்ன பண்றோம்? எதுக்காக அது நினைவு? சுதந்திரம் என்ன செஞ்சாங்க? போராடி கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நாளே கொண்டாடுறாங்க இல்லைங்களா சகோதர சகோதரி? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல சில தியாகங்கள் செய்தவர்களே அந்த நாளை மறக்கக்கூடியது எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. ஆனா கர்த்தர் இயேசு இங்க சொல்லப்பட்டிருக்குது, தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றியன்னு சொல்லும்போது அவர் வாலண்டரியா வராரு. நல்லவங்களுக்காக இல்லை, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் ஒரு தரம் பாடுபட்டார். அப்படின்னா நல்லவங்களுக்காக மறிக்கல, அவருக்கு தீமை செய்யக்கூடியவர்களுக்காக மறிச்சாரு. அவரை அடிச்சவர்களுக்காக, அவரை துப்புனவர்களுக்காக, அவரை நிந்தித்தவர்களுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா அவர் மரிச்சாரு. பாத்தீங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு மரணம் அப்படின்னா கர்த்தர் இயேசு இது ஒரு தியாக மரணம். கர்த்தர் இயேசு மரிச்சது வாலண்டரியா தான் அவர் மரிச்சார். பாருங்க, நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அவர் குருடனா இருந்தாரு. அவரை நிந்திக்கும் போதும் சில காரியங்கள் நடக்கும் போதும் நியாயத்துக்காக அவர் போராடவில்லை. செவிடனை போல குருடனை போல இருந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து அந்த அநீதியான ஜனங்களுக்காக, இந்த உலக ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா தன்னே தானே கொலை செய்து கொண்டார், சூசைட் பண்ணிட்டாரு. தெரிஞ்சே அவர் என்ன பண்ணாருன்னா தன் ஜீவனே கொடுத்தாரு, மரித்தாரு என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இன்னும் சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அன்பானவர்களே, கர்த்தர் இயேசுவுக்கு சோதனை வந்தது. அங்க என்ன பண்ணார் அவரு? ஆனா அவருக்கு கஷ்டம் வலி கொடுத்தாங்க. அந்த இடத்துல அவர் எப்படி இருந்தாரு? இயேசு கிறிஸ்து விளைவிக்கிற மாதிரி சில சூழல்கள் வந்தது. அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு என்று நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாமே தெரிஞ்சு தன் ஜீவனை என்ன பண்ணாருன்னா அவரு கொடுத்தாரு, தற்கொலை செய்து கொண்டார் நமக்காக என்று நாம் பார்க்கும்போது இது ஆதாம குறிச்சு பார்க்கலாம். ஆதாம் என்ன செஞ்சாரு? ஆதாம் என்ன செஞ்சாரு? முதல் ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இருந்து இருந்தார் இல்லைங்களா? என்ன செஞ்சாரு? வசனம் படிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, இங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இங்க யாரு வஞ்சிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்துல. ஏவாள். ஆதாமுக்கு நல்லா தெரியும் இத புசிச்சா செத்துருவன். ஆனா ஏவாள், அங்க சாத்தான் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா அங்க மிகப்பெரிய ஒரு வஞ்சனை அங்க வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏவாள் மூலியமா இல்லைங்களா? எப்படி அவரு பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? எப்படி கேட்டிருக்கோம்? என்ன அப்படின்னா பாருங்க, ஆதாம் 1 தீமோத்தேயு 2:14 என்ன பண்றோம்? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள் என்று நான் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஆதாம் வஞ்சிக்கப்படல அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு அவரு? பாருங்க, ஏவாள் மேல வச்ச அன்புனால அந்த ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு மரணத்துக்குள்ளாக அவங்க போயிட்டாங்க என்று தெரிஞ்சு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு என்ன பண்றாங்க? அவரு அந்த மரணத்துக்குள்ளாக நானும் என்ன பண்றேன், நானும் மரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படின்னா சாத்தானுடைய வஞ்சனைகள் எவ்வளவு இருக்கும் பாருங்க சகோதர சகோதரி, என்ன மாதிரியான சூழல் பாருங்க. அப்போ ஆதாம் வஞ்சிக்கப்படல அப்படின்னா அவர் நம்ம மறிக்க போறோம்னு தெரிஞ்சே பழத்தை வாங்கி சாப்பிட்டு நானும் மறிச்சிடுறேன், என் மனைவி மரணத்துக்குள்ளாக போயிட்டாங்க, நானும் மரணத்துக்குள்ளாக போயிடுறேன்னு மறிக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு பேர் என்னங்க? தற்கொலை, சூசைட். சகோதர சொல்ல he was a suicide. அவர் தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்றாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் தற்கொலை செஞ்சிட்டாரு, ஆதாமும் தற்கொலை செஞ்சிட்டாரு. இதுல ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆதாம்
தன் மனைவிக்காக ஜீவனே கொடுத்தாரு. எங்க போறதுக்கு? ஆதாம் தன் மனைவிக்காக ஜீவனே கொடுத்தாரு. எங்க போறதுக்கு? மரணத்துக்குள்ளாக போறதுக்கு. இரண்டாம் ஆதாம் தம் ஜீவனே கொடுத்தாரு மனவாட்டிக்காக, மனுக்குலத்துக்காக. எங்க வரத்துக்கு? ஜீவனுக்கு வருவதற்கு. பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஆதாம் சூசைட் பண்ணிட்டார். கர்த்தர் இயேசு கூட என்ன பண்ணாருன்னா அவர் முன் வந்தாரு என்று நாம் பார்க்கிறோம். அநேக அடிகள் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் வாயை திறக்கல அப்படின்னா நமக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள்ல நம்ம சொல்லப்பட்டது இல்லையா? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும், அவர் அவமானத்துக்கும் நிந்தைகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். சோ இப்படி எல்லாம் இருந்து அவர் என்ன பண்ணார்? தன் ஜீவனை மாய்த்து கொண்டார். அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னா நமக்கு ஒரு ஜீவன் இருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு அன்பு என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பாருங்க, சில வசனங்கள் நாம் படிக்கும்போது வசனம் படிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். என் தாசனை அல்லாமல் இல்ல, 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். பாருங்க, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். கண்டிப்பா பண்ணுங்க. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பாத்தீங்களா? நம்மையும் அறியாது. நம்ம என்னதான் போராடினாலும் நீதிக்காக, நியாயத்துக்காக உலகத்துல இருந்து எதுவுமே கிடைக்காது. கர்த்தருக்கு நேரிட்டதுதான் நமக்கும். சகோதர சகோதரிகள், இதே இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு இங்க வெளிப்படுது. பாருங்க, என்ன மாதிரியான சூழல்ல இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படியா இருந்து அவர் குருடனை போல செவிடனை போல தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு என்று சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய அன்பு தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்ம மேல வச்ச அன்புனால தன் குமாரனே என்ன பண்ணியிருக்காரு? தற்கொலை, வாலண்டரே முன் வந்து சாகுறாரு. அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம மேல அன்பு இல்லையா? அப்படின்னா படிங்க, எபேசியர் 3வது அதிகாரம் 18-19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, இங்க கர்த்தருடைய அந்த அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது. அறிவு கெட்டாத ஒரு அன்பு இது. இன்னைக்கு உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சார் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எனக்காக ஏன் அவர் மரிக்கணும்? இல்லைங்களா? அறிவு கெட்டாது, இந்த உலகத்துக்கு அறிவு கெட்டாத ஒரு அன்பை இன்னைக்கு நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சகோதர சகோதரிகளை, அப்போ தேவனுக்கும் கர்த்தருக்கும் நம்ம மேல எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அன்பு நிமித்தம் தன் குமாரனே அவர் வாலண்டியா என்ன பண்ணாருன்னா அந்த மாதிரி ஒரு பரிபூர்ண நிலைமையில இருந்து எல்லாமே தெரிஞ்சவரா, அந்த மாதிரி சூழல் இருந்து எதுவுமே கேட்காதவரா, பார்க்காதவரா, பேசாதவரா இந்த பூமியில அவர் வாழ்ந்த காலம் அநீதியா நடந்தது இல்லையா? சோ அந்த மாதிரி சூழல்ல இருந்து அவர் ஜீவனை அவர் மாய்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இப்ப நம்ம இந்த மாதிரி சூழல் தான் இந்த வசனங்கள் பேசப்பட்டிருக்குது, தேவன் பேசியிருக்கிறாரு. நம்ம அந்த ஆதார வசனம் நீங்க படிக்கலாம். ஏசாயா 42வது அதிகாரம் 19. என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனே அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனே அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன் யார்? அந்தகன் யார்? இப்ப 19வது வசனம் படிச்சோம், அது 20வது வசனம் இப்ப படிங்க. நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். சொல்றார் பாருங்க, தேவன் என்ன சொல்லிட்டாரு முன்னாடியே, நீ அநேக காரியங்களை நீ பாப்ப, உங்களுக்கு அநியாயம் நடக்கும், அக்கிரமம் நடக்கும், கொடுமைகள் நடக்கும்.
ஆனா அநேக காரியங்களை கண்டும் காணாதவரை போல நீ இருக்கிற. அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். அவரு அநேக காரியங்களை கேட்பாரு, தூசண வார்த்தைகளை கேட்பாரு, அநியாயமான நீதி இல்லாத விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் பார்ப்பாரு கேட்பாரு. ஆனா இங்க சொல்றாரு, இதுக்கு எல்லாம் வந்து அவருடைய செவியை கேளாது இருப்பாய். அப்படியே கண்டினியூ படிங்க. கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். பாருங்க 21வது வசனம். இங்க என்ன சொல்றாரு தேவன் அப்படின்னா, கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவர் மேல் பிரியம் வைத்தார் அப்படின்னா யார் மேல? கர்த்தர் இயேசு மேல. என்ன நீதி அப்படின்னா, ஆதாமுடைய ஜீவன் இழந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன கேக்குது? நீதி. ஜீவனுக்கு ஜீவன் கொடு, இதுதான் கேக்குது. கிருபாசனத்தாண்ட அங்க தெளிக்கிறார்ல ஆரோன், கிருபாசனத்தாண்ட ரத்தம் தெளிக்கிறார் இல்லையா? என்ன கேக்குது அப்படின்னா, தேவனுடைய நீதி ஜீவனுக்கு ஜீவன் கொடு கேக்குது. கர்த்தர் இயேசு வந்தாரா இல்லைங்களா? நான் ஜீவன் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாலண்டரியா வந்தாரா இல்லைங்களா? சோ இது நீதி. கர்த்தர் படிங்க ஸ்டார் 21வது வசனம். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். நீதி நிமித்தம் அவர் மேல் பிரியம் வைத்திருந்தார். அது நீதி செய்ய வரும்போதுதான், இதோ தேவன் உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு வரும்போதுதான், என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் சொன்னார் இல்லைங்களா? நீதி நிமித்தம் அவர் மேல் பிரியம் வைத்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். அவர் மகிமை உள்ளதாக்குவார் அப்படின்னா தேவன் ஏற்கனவே இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா, இப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த வேதாகமம் நம்ம கையில இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மகிமை உள்ளதாக, மகத்துவம் உள்ளதாக இந்த ஒரு வேதாகமத்தை நம்ம பாக்குறோமா இல்லையா? ஏன் பாக்குறோம்? இன்னைக்கு ஒரு கணம், மிகப்பெரிய ஒரு கணம் கொடுக்கிறோம், மகத்துவம் உள்ளதாக பாக்குறோம். ஏன் அப்படின்னா, இது தேவனுடைய சிந்தை, தேவனுடைய சிந்தை தான் இது அப்படின்னு பாக்குறோம். சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவரு மரிக்கல, 3 வருஷம் ஊழியங்கள் இங்க செய்யல, 33 வருஷம் இந்த பூமியில இல்ல, அவர் மரிக்கவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு வேதாகமத்தை இந்த உலகம் எப்படி பார்ப்போம்? நாம எப்படி பார்ப்போம்? இயேசு கிறிஸ்து அவரை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எதுவுமே அவர் செய்யல அப்படின்னா இந்த வேதாகமத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா 10ஓட 11 தான் நாமளும் என்ன பண்ணியிருப்போம். 10 புத்தகங்கள் இருக்குன்னா அதோட நாம பார்த்துட்டு போயிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? முதல்ல தேவனை பத்தி வெளிப்படுத்தினார். என் பிதா இப்படிதான் இருக்கிறார், அவர் தான் அனுப்பினார், சொந்தமா நான் வரல, இப்படி பேசினார். சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை செஞ்சுட்டு அந்த 3.5 வருஷம் அந்த வனாந்தரத்துக்கு எல்லாம் போனார் இல்லைங்களா? அந்த உடன்படிக்கை செஞ்சு உடனே இல்லைங்களா, அவரை குறித்து நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணாரு இல்லைங்களா? என்ன குறித்து எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, எங்க அப்பாவுடைய சிந்தை என்ன, எங்க அப்பா என்ன பத்தி நான் இந்த பூமியில வந்து என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது, என்ன குறித்து எங்கெங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாரா இல்லைங்களா? அதான் சொல்றாரு. அங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அப்படின்னா தேவனுடைய திட்டத்துல நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது, அதெல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டியதா இருக்குது. அது முடிக்கும் போது நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்வை இருந்தும் இல்லாதவனை போல, பேச தெரிஞ்ச பேசாதவனை போல, காது இருந்தும் கேளாதவனை போல, இப்படி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? எங்க அப்பாவுடைய இங்க வேதத்தை நான் வந்து என்ன பண்ண முடியும்? என்னை பத்தி சொல்லப்பட்டிருக்குது, இது நிறைவேற்றினாதான் நான் என்ன பண்ண முடியும்னா, இத முக்கியப்படுத்தினாதான் அதை எங்க அப்பாவை நான் வந்து என்ன பண்ண முடியும்? வேதத்துல சொல்லப்பட்ட வசனங்களை கனப்படுத்த முடியும், தேவனை நாம் கனப்படுத்த முடியும், மகிமைப்படுத்த முடியும் என்று கர்த்தர் அறிந்திருந்தாரு. இதெல்லாம் கர்த்தரை பத்தி சொல்லப்பட்ட வசனங்கள். அது நீதி நிமித்தம் படிங்க சார் அந்த வசனம். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியத்துவம் கொடுத்தாரா இல்லைங்களா? கர்த்தர் இயேசு வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனங்களும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அதனாலதான் எல்லாம் முடிந்தது, என்னை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் எல்லாமே நான் முடிச்சிட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? எல்லாம் முடிந்தது சொன்னாரு. அப்ப முக்கியத்துவம் கொடுத்து அது எல்லாமே ஒவ்வொன்றும் என்னை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்குது, நான் நிறைவேற்ற வேண்டியது என்ன, நிறைவேற்றும் போது எனக்கு என்னெல்லாம் நேரிடும், அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கணும், பேசணுமா பேசக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இங்க அந்த வேதத்தை முக்கியப்படுத்தி இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்து அதை நிறைவேற்றும் போதுதான்
இன்னைக்கு இந்த வேதாகமத்தை மகிமையுள்ளதாக, மகத்துவம் உள்ளதாக இன்னைக்கு நம்ம பார்க்கறோமா இல்லையா? ஆமா, சகோதர சகோதரிகள் பாருங்க, கர்த்தர் இயேசு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இது எல்லாம் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இயேசு கிறிஸ்து படிச்சதுனாலதான் அவர் பார்த்து பார்க்காதவரை போல, கேட்டு கேளாதவரை போல, வாய் இருந்தும் பேசாதவரை போல இந்த பூமியில அவர் வாழ்ந்தாரு. ஜீவனே அவர் வாலண்டரியா முன் அவர் பலி செலுத்தினாரு சகோதர சகோதரிகள். சோ அப்படி இருக்கும்போது அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு இன்னைக்கு நமக்கான பாடங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இன்னைக்கு இதுல கேட்கிறாங்க சகோதரர்கிட்ட, இது இந்த 42வது அதிகாரம் பார்க்கும்போது இது இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்கும்போது, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் இல்ல, இது சபைக்கும் பொருந்தும் சொல்றார். 3:176 நீங்க போடுங்க. அது தமிழ்ல கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், இங்கிலீஷ்ல முடிஞ்சா படிங்க, நல்லா இருக்கும். Our Lord Jesus and incidentally the church his body. பாத்தீங்களா, இங்க யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, சபைக்கும் சேர்ந்துதான். சர்வன்ட் யாருன்னா இயேசு கிறிஸ்துவும் சபையும் தான் என்று அங்க சொல்றாரு பாருங்க. அதனாலதான் என் தாசனே அல்லாமல் செவிடன் குருடன் யார் அப்படின்னா, அந்த தாசன் யாரையும் குறிக்கும் அப்படின்னா பாடி ஆஃப் த சர்ச், சகோதர சகோதரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும்? கர்த்தர் இயேசு தேவன் அவரை பத்தி ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அது எந்த மாதிரி சூழல்ல எப்படி கடந்து போனாரு, எந்த இடத்துல அவர் பேசினாரு, எந்த இடத்துல அவர் பேசல. சோ நாம இந்த பூமியில நமக்கும் அதுல பங்கு இருக்கு. அப்படின்னா காலை வெள்ளாட்டு கடை இருக்கு இல்லைங்களா, அவருடைய பலி நம்முடைய பலி அப்படின்னா நமக்கும் இதுல பங்கு இருக்கு. அப்படின்னா நாம எப்படி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலப்பகுதியில, இந்த உலகத்தின் மத்தியில இல்லைங்களா, வேலை ஸ்தலங்கள்ல, சபையில என்ன மாதிரியான சூழல்கள் கடந்து வரும், அப்படி வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் பாருங்க. இந்த பூமியில இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டியா இங்க நம்ம இருக்கிறோம். அப்படின்னா இந்த புது சிருஷ்டி வளர்வதற்கான ஒரு ஏற்ற இடம் இந்த பூமியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு புது சிருஷ்டி வளர்வதற்கான, வாழ்வதற்கான தகுதியான ஒரு இடமா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு புது சிருஷ்டி, ஒரு புது சிந்தை எதுக்குரியதுன்னா பரத்துக்குரியது. ஆனா அந்த பூமியில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்குது. வளர்வதற்கோ அது இங்க இருந்து வாழ்வதற்கான ஒரு இடமே இல்லை. ஆனா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, வளர்வதற்கான ஒரு இடத்தை எங்கதான் சூஸ் பண்ணியிருக்காரு? இந்த பூமியில. இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திலே இருந்திருந்தாலும் அவர்களுக்கான அனுபவங்கள் எங்கதான் கடந்து போச்சு? பூமியில தான். அவர் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படைதல கற்றுக்கொண்டார். அவரும் நிறைய விஷயங்கள் இந்த பூமியில அனுபவங்கள் தேவைப்பட்டது சகோதர சகோதரிகள். அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு எந்த காரியத்துக்காக பேசல, எந்த காரியத்துக்காக பேசினார் சொல்லும் போது, அவர் ஞானஸ்தானம் எடுத்த வனாந்தரத்துக்கு அங்க போகும்போது சாத்தான் 3 விதமான டெஸ்ட் கொண்டு வரான். இந்த 3 விதமான டெஸ்ட் கொண்டு வரும்போது அமைதியா இருந்தாரா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி விழ வைக்கிற மாதிரி சூழல் அங்க வருது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தாரா? பாருங்க, கல்லுகள்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்க, பசியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அமைதியா இருந்தாருன்னா இல்ல, அந்த இடத்துல வெளிப்பா இருந்தாரு. அவர் விளைவிக்கிற மாதிரி சூழல் வரும்போது அவர் வெளிப்பா இருந்தாரு. வார்த்தைகள் இருந்து அவருக்கு சாத்தானுக்கு என்ன பண்ணாரு? பேசினாரு. பேசாம இல்ல, அந்த இடத்துல அவர் பேசினாரு. தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான், மேல இருந்து குதிங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணாங்க? வார்த்தையில இருந்து பேசினாரு. இவைகளெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குது, எனக்கு இஷ்டமான கொடுக்குறேன் பாருங்க. பார்த்தாரு, கண்ல பார்த்து பார்க்காதவரை போல இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னா வசனத்திலிருந்தே அவர் சொன்னார். இந்த விஷயங்களுக்கெல்லாம் அவருடைய ரட்சிப்பின் ஓட்டத்தை விளைவிக்கிற மாதிரி சூழல் வரும்போது அவர் வெளிப்பா இருந்து அவர் பேசினாரு, வாய் திறந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து. ஆனா தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது, தனக்கு வலி கொடுக்கும் வண்ணமாக, தன்னை நெந்திக்கிற வண்ணமாக இல்லையா, தன்னை அவமானப்படுத்த வண்ணமாக, அடிக்கிற வண்ணமாக, கொட்டு வண்ணமாக, இப்படியெல்லாம் வரும்போது அவர் என்ன பண்ணல? அவரு தனக்காக வரும்போது அவர் என்ன பண்ணல? தாங்கி கொண்டார், சகித்து கொண்டார். அவருக்காக நியாயப்படுத்தல, போராடல, பேசாதவரை போல, கேளாதவரை போல இருந்தார். ஆனா அவருடைய ரட்சிப்பின் ஓட்டம் விளைவிக்கிற மாதிரி சூழல் வரும்போது அவர் பேசினார். அதே மாதிரிதான் நாமளும் சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. கர்த்தர் இயேசு எங்கமே அவருடைய நீதிக்காக, அவருடைய உரிமைகளுக்காக அவர் எங்கமே என்ன பண்ணல?
அவர் போராடவே வில்லை என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள் அநேக அனுபவங்கள் வாங்கிட்டாரு இல்லைங்களா? அந்த பாத்திரம் நம்ம கிட்ட வரப்போகுது அடுத்த வாரத்துல இல்லைங்களா? பாத்திரத்தை சீசர்களுக்கு கொடுத்தாரு இல்லைங்களா? என்ன பாத்திரம்? அவமானத்தின் பாத்திரம், நிந்தையின் பாத்திரம் வாங்கிட்டாரா இல்லைங்களா? அந்த பாத்திரத்துல குடிச்சாரா? இப்ப நமக்கெல்லாம் அதுல வாங்கணும் அப்படின்னா, குடிக்கணும் அப்படின்னா நிந்தை வரும், அவமானங்கள் வரும், நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உலகம் நம்மை புரிஞ்சுக்காது, நமக்கு எதிர்ப்பாங்க, நமக்கு தீமைகள் செய்வாங்க. அந்த இடத்துல நம்ம பேசாதவரை போல இந்த உலக ஆசீர்வாதங்கள் இருக்குது, குறிக்கோள்கள் இருக்குது, நோக்கங்கள் இருக்குது, வேர்ல்ட்லி ஆம்பிஷன் எல்லாமே இருக்குது. இந்த உலகத்துக்காக நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடுத்த ரீஃபரன்ஸ் போடுங்க 3176ல. ஆனால் இந்த வார்த்தையை விட்டுவிடவும், கவனிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை, நாம் பூமிக்குரிய நன்மைகளை காணவில்லை என்பது அல்ல, ஆனால் அனைத்து பூமிக்குரிய கவர்ச்சிகளுக்கும் நம் கண்களை மூடிக்கொண்டு அவற்றை நாம் வேண்டுமென்றே நிராகரிக்கிறோம். பாத்தீங்களா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, earthly advantages but we purposely reject them. பாருங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நோக்கங்கள் இருக்குது தேவன் நம்மை குறித்து. அந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துல பாக்குற எல்லா விஷயங்களும் நம்ம பாக்குறோம், பார்க்காதத போல இல்ல, பாக்குறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நோக்கத்துக்காக அது என்ன பண்ணும்? ரிஜெக்ட் பண்ணும், புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்றார் சகோதர சகோதரி. அது மட்டும் இல்ல, ரிஜெக்ட் them, closing our eyes to all earthly. அப்போ உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக, குறிக்கோள்களுக்காக, நோக்கத்துக்காக, எல்லா விஷயங்களுக்காக இன்னைக்கு புது சிசியா இருக்கிற நாம கர்த்தர் எப்படி அவரை கண்களை மூடிக்கொண்டாரோ அதே மாதிரி நாம பார்க்காதவர்களை போல நம் கண்களை இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கும், நோக்கங்களுக்கும், குறிக்கோள்களுக்கும் நம் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். சகோதர சகோதரி, நம்முடைய ரட்சிப்பின் ஓட்டத்துல கர்த்தரை போல நம்ம தெளிவாக இருக்கணும். விழித்திருங்கள் சொன்னார் நீங்க சீசர்கிட்ட. விழித்து இல்லாதனால்தான் மிகப்பெரிய சோதனைக்குள்ள கடந்து போனாங்க. நம்ம விழித்து இருக்கணும் சத்தியத்துல. நம்ம விழாத படிக்கு இந்த காலப்பகுதி மிகப்பெரிய ஒரு அனுமதி. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வளர்ந்திருப்போம். அந்த வருஷத்துல முடிவுல ஒரு டெஸ்ட் நம்ம விசுவாசத்துல அதில் நிக்கிறோமா இல்லையா அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, எல்லா பர்மிஷனும் தேவன் அனுமதிப்பாரு. கர்த்தருக்கு வந்தது போலவே நமக்கு வரும். இந்த காலம் எப்படி இருக்குன்னு சகோதரர் சொல்றாரு அப்படின்னா, சின்ன விஷயமா இருக்கும். இந்த ஒரு பாஸ் ஓவர் காலப்பகுதி ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அந்த சின்ன விஷயங்கள் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, சின்ன விஷயமா இருக்கும். ஆனா இந்த காலப்பகுதியில் அது எப்படி உருவெடுக்கும் அப்படின்னா, பெருசா நம்ம முன்னாடி நிற்கும். சின்னதானே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது பெருசா நிற்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒண்ணு யோசிச்சே இருக்க மாட்டோம். சொல்றாரு, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சிருப்போம். இந்த காலப்பகுதியில் அது நடக்கும். நம்ம அப்ப யோசிப்போம், எப்படி இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடக்காது, நடக்கக்கூடாது, ஆனா எப்படி இது விஷயம் நடந்தது அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமா இந்த ஒரு காலப்பகுதியில அந்த விழுது போன தூதருடைய எல்லா விதமான தாக்குதல்கள் வரும், எல்லாமே நடக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, விழிப்பா இருக்க வேண்டியதா இருக்குது. நம்ம விளைவிப்பதற்காக சாத்தான் அநேக தந்திரங்கள் கொண்டு வருவான், கர்த்தருக்கு வந்தது போலவே. ஆனா அவர் விழிப்பா இருந்தாரு. அந்த இடத்துல அவர் பேசினாரு. சத்தியத்துல நம்ம விழிப்பா இருக்கணும். ஆனா நமக்காக யாராவது எதிர்க்கிறாங்களா? கண்டிப்பா எதிர்ப்பாங்க. சொன்னார் இல்லைங்களா, ஆச்சரியப்படாதீங்க, என்ன இந்த உலகத்தை பகைத்தது உங்களையும் பகைக்கும் அப்படின்னா. எதிர்ப்பாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க, தூசிப்பாங்க, என்ன வேணாலும் நடக்கும். சகோதர சகோதரி, இந்த புது சிசிகளுக்கு இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இந்த உலகத்தினுடைய குறிக்கோள்களுக்காக, ஆசை இச்சைகளுக்காக ஒரு குருடனை போல நம்ம இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம புறக்கணிக்க வேண்டும் கர்த்தரை போல. அதே மாதிரி நமக்கு நீதியான விஷயங்கள், நமக்கு நம்முடைய மாம்சீக சில உரிமைகளுக்காக நம்ம போராட வேண்டியது இல்ல, நம்ம நியாயப்படுத்துவதற்காக நம்ம போராட வேண்டியது இல்ல. சகோதர சகோதரி, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை நிந்திக்கலாம், தூசிக்கலாம், எது நடந்தாலும் நம்ம ஒரு செவிடனை போல, ஒரு குருடனை போல, ஒரு ஊமையினை போல நீதியா பேச முடியும். அந்த நீதிக்காக கர்த்தர் பேசல, நாமளும் அப்படி இருக்க வேண்டும் என்று இங்க சொல்றதே நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த பாத்திரம், நம்ம அவமானத்தின் பாத்திரம், நிந்தையின் பாத்திரம், அதெல்லாம் நம்ம வாங்கும் போதுதான் கண்டிப்பா அந்த திராட்சை ரசம் பருகும் இல்லையா, ஜீவன் நமக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, அப்ப மிகப்பெரிய இந்த ஒரு பாசோவர் கால பகுதியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா இந்த ஒரு கால பகுதியில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது.
கடைசி காலத்து நாட்கள்ல கர்த்தர் வந்து நிறைய விஷயங்கள் பேசல, அமைதியா இருந்தார். ஏன்னா அவர் ரட்சிப்பு அது வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய விஷயங்கள்ல அவர் வெளிப்பா இருந்தாரு. இந்த ஒரு காலப்பகுதியில சாத்தான் விளைவிக்கிறதுக்கு நிறைய தந்திரங்கள் நமக்கு இருக்குது. அப்படின்னா நிறைய தூண்டுதல் தாக்குதல்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து ஆர்குமெண்ட்ஸோ பேசுறதோ, பேசாம இருப்பது, வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது இந்த ஒரு காலப்பகுதியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்க, இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை போல நம்முடைய பலியின் வாழ்க்கை நம்ம இருந்து இந்த உலகத்துக்கு ஒரு செவடனை போல குருடனை போல கர்த்தர் இயேசு எப்படி ஜீவித்தாரோ அந்த மாதிரி நம்ம ஒரு புது சிஷ்டியா இருக்கிற நாம அப்படி இருந்து அவமானங்கள் நிந்தைகள் வாங்கி நமக்கு உரிமைகளுக்காக போராடாமல் நம்ம இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இங்க ஜீவன் நமக்கு வைத்திருக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, அதனாலதான் நம்ம படிக்கிறோம், என் தாசனே அல்லாமல் குருடன் யார், நான் அனுப்பிய தூதனே அல்லாமல் செவிடன் யார். நீ அநேக காரியங்களை கண்டும் காணாதது போல கேளாதது போல இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ நீதி நிமித்தம் அவர் மேல் பிரியம் வைத்தார். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, அவர் வேதத்தை மிக்கப்படுத்தி என்ன பண்ணுவார்னா மகிமை உள்ளதாக்குவார். அப்படின்னா கர்த்தர் இயேசு எப்படி அந்த ஒரு வேதத்தை தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக தேவனுடைய திட்டங்களை அறிந்து அதுக்கு இசைவாக ஒப்பு கொடுத்து அவருக்கு அநீதியா நேரிடும் போது அவர் அமைதியா இருந்தாரோ, அப்படிதான் அப்படி இருக்கும்போதுதான் அவர் மகத்துவமும் நிறைந்ததா மகிமை நிறைந்ததா நம்ம பார்க்கிறோம். சோ அதே விஷயங்கள் நாம நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது தேவனை நம்ம மகிமைப்படுத்தக்கூடியவர்களா நம்ம இருப்போம். சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த ஒரு பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புறேன். சோ பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்து நம்முடைய பிதாவாக தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.